எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப சாதாரண ஒரு வீடியோ. ஏன்னு கேட்டீங்கன்னா, செங்கல் புயலில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்க விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அங்கே தண்ணி இந்த அளவுக்கு நிற்குது, தண்ணி இந்த அளவுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நோன்றதை விட்டுவிட்டு, இன்னைக்கு அந்த இடத்துக்கு தளபதி போனாரா, தளபதி போய் நேரில் நொட்ட மாட்டாரா, தளபதி போய் கிழிக்க மாட்டாரா அப்படின்னு பல பேர் உட்காந்து பல மாதிரி போயிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே புரியுது, மழை வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு. ஆனால் அந்த வெள்ளம் எப்படி வந்துச்சு அப்படின்றத அதுக்கு பல காரணம் இருக்கு, அதை விட்டுறாங்க. பட் அதற்கு மடைமாற்றம் மேலே தளபதியை காரணம் பண்றாங்க. நேரத்தெல்லாம் போனாரா வச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தாரு. பட் தாவேகா சார்பாக எல்லா சபையிலையும் நிவாரணங்கள் வழங்கப்பட்டு இருந்துச்சு. இன்னைக்கு டிபி சத்திரத்தை சார்ந்த ஒரு 300 குடும்பத்தை கூப்பிட்டு பனையூரில் தளபதி அவர்கள் நிவாரணப் பொருட்கள் வழங்கியிருக்காங்க. உடனே என்ன பண்ண வச்சிட்டாங்க, இவர் நேரில் போக மாட்டாரா, இவர் கால் தண்ணியில் படாதா, தண்ணியில் படாமல் சிஎம் ஆயிடணுமா, நிவாரணம் வழங்குறதுக்கு கூப்பிட்டு தான் கொடுப்பாரா, நொட்டுவாரா, அப்படி இப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க சில கழிச்சத பயிலுங்க. ஸோ அது பிரச்சனை கிடையாது நமக்கு. பட் இருந்தாலும் சில டிவிகே மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை அவரை விஜய் ஆதரவாளர்கள் இருக்கலாம், இல்லை விஜய் மேலே பற்றுள்ளவர்களாக இருக்கலாம், நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்களும் நீங்கள் நேரில் போக வேண்டியதானே, இதை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் போடும்போது நம்ம பார்க்கும்போது தான் என்னப்பா அவங்க தான் தற்கூறிங்க அந்த அளவுக்கு இருக்காங்க, நம்ம ஆளுங்களுக்குமா அப்படின்ற ஒரு கேள்விகள் எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் தூத்துக்குடி மறந்துட்டாங்களான்னு தெரியல. தூத்துக்குடியில் பிரச்சனை வரும்போது நிவாரணம் வழங்கினது தளபதி தான். அங்கே போய் நிவாரணம் வழங்க போன தளபதிக்கு என்ன ஆச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, எந்த அளவுக்கு அவங்க பப்ளிக்கை கூட்டம் சேர்ந்துச்சு, அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பின்மை இல்லை இது இருக்குது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது அப்ப. பட் இன்னைக்கு அவர் தலைவர் ஆயிட்டாரு, கட்சி தலைவர் ஆயிட்டா, நான் போகணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது நியாயமா இருந்தா கூட பிராக்டிகலி அது எந்த அளவுக்கு நல்ல விஷயம் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு மழையில பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த இடத்துல இருக்கும்போது தளபதி அவர்கள் தன்னார்வமா போனா எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம, எந்த ஒரு போலீஸ் பாதுகாப்பும் இல்லாம தான் போகணும். அவர் அங்கே போறான்னு தெரிஞ்சா ஏகப்பட்ட மக்கள் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருவாங்க, ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க, அவருடைய தொண்டர்கள் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. வரவே வேண்டாம்னு சொன்னாலும் வருவாங்க, அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது நம்ம அக்டோபர் 27 மாநாட்டில் பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது இவர் அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போறாரு அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு அந்த மக்களை நிம்மதியாக மீட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்படி அதையும் மீறி போயிட்டாரு அப்படின்னா அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் அதற்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துப்பாங்க அப்படின்னா யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் எங்க பர்மிஷன் வாங்காம போயிட்டார் அப்படின்வாங்க. சாதாரண ஒரு ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி மற்ற கட்சிக்காரங்க போறதுக்கும் தளபதி அந்த இடத்துக்கு போறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத மற்றவங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் அதான் உண்மை. ஆனா இது தளபதியோட ஃபேன்ஸ், தொண்டர்கள் இவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கணும். ஆனா அது ஏன் புரியலன்னு எனக்கு புரியல. ரெண்டாவது, நேரடியாக போய் அவர் பார்த்தார் அப்படின்னா ஒரு இடமோ 2 இடத்துலயும் முடிச்சுட்டு வந்துட முடியும். ஆனா ஒட்டுமொத்த இடத்தையும் பார்க்க முடியுமான்னு கேட்டால் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மேற்கொண்டு போய் இவர் பிரச்சனையை கொடுக்காம அங்க பிரச்சனையா வாடுறவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான 1 மாசத்துக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை வழங்குறது இருக்கு பாருங்க. இதுதான் உண்மையான செயல். நேரடியா வந்துதான் செய்யணும், நேரடியா எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படின்னா ஒரு மனுஷன் எல்லா இடத்துக்கும் போய் அலைஞ்சு தெரிய முடியாது. ஒரே இடத்துல இருந்து அவங்களுக்கு சேர வேண்டியது போய் சேருதா அப்படின்றத பாக்குறது தான் ஒரு நல்ல தலைவன். நானும் வர்றேன், நானும் தலைவன் இடத்த பார்த்துட்டேன், தலையை மட்டும் காமிச்சிட்டு மூஞ்சி மட்டும் காமிச்சிட்டு வந்தா அவங்க அந்த ஃபேஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒன்னும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை இந்நேரத்துல சோறும் வீடும் துணியும் படுக்க இடமும், இதுதான் அவங்களுக்கு தேவை. ஸோ அப்போ அதுக்கு என்ன வழியோ அதை தான் செய்யணும், அதை தான் செஞ்சிட்டு இருக்காரு. இப்ப அவர் நீங்க சொல்ற மாதிரி மேபி கொஞ்சம் தண்ணிலாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் மற்ற ஏரியாக்கள்ல டைரக்ட் விசிட் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. மேபி பண்ணலாம். அப்படியே பண்ணாம போனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவருடைய சொந்த காசுல இருந்து நிவாரணம் வழங்கிட்டு இருக்காரு. எவன் அக்கௌண்ட் காசுல இருந்து கிடையாது, எந்த கவர்மெண்ட் கஜால இருந்து எடுத்து கொடுக்கல. அப்படின்னும் போது அவர் எங்கிருந்து எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்யறாரு. அவருடைய மனசு மக்களுக்கு புரியறதுனாலதான் அவங்களும் அவங்களுக்கு தேவையான விஷயத்த ஷேர் பண்ணி வாங்கிட்டு போறாங்க அப்படின்றது மக்களுக்கும் தளபதிக்கும் உள்ள புரிதல். இது மற்றவங்களுக்கு புரியல அப்படின்னா யூ ஆர் ஆல் யூஸ்லெஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த விஷயத்தை பதிவு பண்ண ஆசைப்பட்டேன். அதான் இந்த வீடியோ. See you on another video. Love you. Take care.